நாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய முழு உருவ வெண்கல சிலையை திறக்குகின்ற பாக்கியத்தை கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் கல உடன்பொறுப்புகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையிலே பொதுச் செயலாளராக திறக்கவில்லை, உங்களில் தொண்டனாக இருந்து இந்த சிலையை நான் திறந்திருக்கின்றேன். தொண்டன் என்பது நிரந்தரமான பதவி. எந்த ஒரு தொண்டன் உழைக்கின்றானோ அந்த தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக முடியும். அது அண்ணா திமுகவில் மட்டும்தான் முடியும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இடம்பெற்று கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், மக்கள் சேவை செய்கின்றவர்கள், கழக தொண்டரிடத்திலும் நிர்வாகத்திலும் அன்பை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு பதவிக்கு நிச்சயமாக வருவார்கள் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். இன்றைக்கு சாதாரண தொண்டன் கூட அண்ணா திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்களே, நாளைக்கு ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஒன்றுதான். ஆகவேதான் இந்த இயக்கத்தை எவராலும் உடைக்க முடியல, முடக்க முடியல. இது உயிரோட்டம் உள்ள இயக்கம். இன்றைக்கு யார் வேண்டாலும் உழைக்கின்றவர்கள் பதவிக்கு வர முடியும். ஆகவேதான் எனக்கு முன்னாலே உங்களுடைய மாவட்ட செயலர் சொன்னதை போல 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கின்ற பொழுது இருந்து இன்றைக்கு அத்தனை தொண்டரும் ஒன்றாக இணைந்து 2,06,00,000 தொண்டர்களை நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு சேர்த்திருக்கும் என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான். வேற எந்த கட்சியிலும் இவ்வளவு உறுப்பினர்கள் கிடையாது. அதே போல இளைஞர்கள் இருந்து அதிகமாக இருக்கின்ற கட்சியும் அண்ணா திமுக கட்சி. மகளிர்கள் நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்ற கட்சியும் அண்ணா திமுக கட்சி தான். அதே அப்படிப்பட்ட கட்சியிலே நாம் இருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து உழைத்து நமக்கு நிறைய திட்டங்களை தந்து விட்டு சென்ற தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. நாம் தான் வாரிசுகள், நாம் தான் வாரிசுகள். நமக்காக நம்முடைய தலைவர்கள் உழைத்தார்கள், நாட்டு மக்களுக்காக உழைத்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தாலும் மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் இங்கே குறிப்பிட்டார். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலையை இதயம் புரட்சி தலைவி அம்மா வந்து இங்கே திறந்து வைத்தார் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திரு உருவ சிலையை உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஆசையோடு மாவட்ட செயலாளர்கள் என்னிடத்திலே கேட்டார். சிலையை திறக்க நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய ஆதரவோடு ஆசையோடு மேலே வீட்டிருக்கின்ற தலைவர்களுடைய ஆசையோடு பிரம்மாண்டமாக இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய சிலையை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். இந்த மைதானமே நிரம்பி வலிந்து கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கின்றோம். இங்கே மக்கள் கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மாவட்ட சார் பேசுகின்ற பொழுது சொன்னார், விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் என்று சொன்னார்.
அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு இங்கே இருக்கின்ற கூட்டமே அத்தாட்சி. கிராமத்திலே சொல்லுவார்கள், நான் கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன் உங்களை போல, விளையும் பெயர் மொழியிலே தெரியும் என்று சொல்வார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி இங்கே உங்க முகத்திலே பிரகாசத்தை பார்க்கின்ற பொழுது தலைமை அறிவிக்கின்ற கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. நான் மதியம் 1 மணிக்கு என் வீட்டிலே இருந்து புறப்பட்டேன். மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சரும் தெரிவித்தார், இங்கே நெய்வேலிக்கு வருவதற்கு சென்னையிலிருந்து 4 மணி நேரம் இருந்தால் போதும் என்று சொன்னார். சட்டமன்ற நிகழ்ச்சியை முடித்து நான் வீட்டுக்கு வந்தவுடன் 1 மணிக்கே நான் புறப்பட்டேன். மடப்பட்டுக்கு நான் எங்கே 4 மணிக்கு வந்து விட்டேன். மடப்பட்டிலிருந்து பன்ருட்டி நகரத்தை தாண்டுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. 13 கிலோமீட்டர். நான் எத்தனையோ கூட்டத்திற்கு போயிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்ற அந்த வழியிலே மடப்பட்டிலிருந்து இந்த நெய்வேலி வரை சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம். எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வந்த காரணத்தினால் காலதாமதமாகிவிட்டது. நான் எப்பொழுதுமே குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று விடுவேன். எனக்கு 4 மணி தான் சொன்னாங்க. ஆனா வர்ற வழியில மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பை ஏற்ற காரணத்தினாலே 2 மணி நேரம் காலதாமதமாகிவிட்டது. நான் பல்வேறு கூட்டத்துக்கு சென்றாலும் இன்றைய தினம் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, எனக்கு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்க்கின்ற பொழுது அசந்து போய்விட்டேன். என் காரிலே அருமை சகோதரர் ஒவ்வொருவரும் சம்பத்தும் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களும் வந்தார்கள். வருகின்ற பொழுது பார்த்தோம், கடுமையான ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்பதற்கு உற்சாக வரவேற்பை தந்தார்கள். அவருடைய வரவேற்பு பார்த்தவுடன் என்னோடு அமர்ந்த இடத்திலே சொன்னேன், இது கனவா நனவா? எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பார்த்ததே இல்லை. அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற அறிவிச்சவர் சண்முகம் இடத்திலே பேசினேன். நீங்க இந்த வழியா வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, நானும் தான் வந்தேன். திரளாக 2 சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம், அதிகமான பேர் மக்கள் வெள்ளம் கூடியிருந்தார்கள். அதை நான் கண்டுவிட்டுத்தேன் வந்தேன் என்று சொன்னார். இதை எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால், இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் ஏதேதோ எழுதி கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டாது என்ற ஒரு தவறான செய்தியை, தவறான பிம்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக மணப்பட்டிலிருந்து நெய்வேலி வரை சாலையில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்தாலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருவார். நாம் மக்களை நம்பி இருக்கின்றோம். மக்கள் தான் எஜமானவர்கள். அந்த மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணப்படிதான் தேர்தலுடைய வெற்றி நிச்சயிக்கப்படும். மக்கள் சக்தியே நகைநன் சக்தி சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார். நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார். முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார். அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது.
எனவே திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளெல்லாம் வெற்றி காண்போம். என் மீது கூட வழக்கு போட்டார், பத்திரிகையெல்லாம் செய்தியிலே போட்டார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தைரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்தேன். அப்பொழுது என் மீது வழக்கு தொடர்ந்த RS பாரதி, நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார், திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். நீதிபதி அவர்கள் சொன்னார், வழக்கு போட்டவரே திருப்பி வழக்கை வாபஸ் வாங்கினு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க. இல்ல, நான் வழக்கு நடத்துறேன். என் மீது வழக்கு போட்டாங்கல்ல, நான் வழக்கு நடத்துறேன். அந்த துணிவு என்னிடத்தில் இருக்குது. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. வழக்கு நடத்தினேன். நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிரூபித்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க. பல பேர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவள் மீது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்தார்கள். தில்லு திராணி இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சந்திக்க வேணும். ஆட்சிக்கு வந்தவுடன் 10 ஆண்டு காலம் வாய்தா வாங்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவசர அவசரமாக அந்த வழக்கை நடத்தினாங்க. இப்ப என்னாச்சு? நீதிமன்றமே நீதியரசரே முன்வந்து மீண்டும் அவருடைய வழக்கை விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாருங்க? செந்தில் பாலாஜி. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம். சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அதிமுக. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவு பகல் மாறாமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார். நன்றி உள்ளவராக இருந்தால் கழகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினீர். ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கின்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வம் இருக்கின்றது. அந்த 2 தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் உடைக்க நினைத்தாலும் துரோகம் விளைவித்தாலும் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன சொல்லுங்க? சிறை தண்டனை தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர். இதே புரட்சி தலைவி அம்மா தன் உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் இரவு பகல் வாராமல் மக்களுக்கு உழைத்து சாதாரண கிராமத்திலே பிறந்த ஏழை குழந்தைகள் கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த தலைவி இதே புரட்சி தலைவி அம்மா. அம்மா என்ற தெய்வம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், 2 தெய்வம் நாட்டை ஆண்ட காரணத்தினால்தான் நம்மை போல் கிராமத்தில் வாழ்கின்ற, அதுவும் ஏழை குடும்பத்திலே வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைப்பதற்கு 2 தலைவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள். இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். அதை நம்முடைய 2 பெரும் தலைவர்கள் எண்ணினார்கள். அதற்கு ஏற்றவாறு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அவருடைய குழந்தைகள் கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று ஏராளமாக திறந்து இன்றைக்கு கிராமத்திலே இருக்கின்ற சாதாரண குக்கிராமத்திலே குடிசையில் வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகள் கூட இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க. இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? 2 பெரும் தலைவர்கள். அண்ணா திமுக அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கம் இருந்த காரணத்தினால் இந்த ஏழைகள் எல்லாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எட்டியது. அது சாதாரணம் அல்ல.
இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தொழிலாளி இல்ல விவசாயியுடைய குழந்தைகள் படிப்பதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அடுப்பெரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற அந்த ஏழையுடைய குழந்தையும் உயர்கல்வி படிக்க என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், பள்ளிக்கு போறதுக்கு விலையில்லா சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா? பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோ, பெறாத தாயை அம்மா அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து அந்த பெற்றோர்கள் தாய் தந்தைகள் தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு செல்கிற சைக்கிள் செல்கின்ற காட்சியை பார்த்து மனம் மகிழக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணிலே மறைந்தாலும் இந்த முழு உருவத்திலையின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர் போட்ட திட்டம் எவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு வயிறார உணவை கொடுத்தார். இதே புரட்சி தலைவி அம்மா கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து நான் ஏற்கனவே சொன்னதை போல பல்வேறு திட்டங்களை அளித்தார். மடிக்கணினி கொடுத்தார். இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக ஆக வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி கொண்டு வந்து 52,31,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக 7,000 கோடிக்கு மேலாக அரசு செலவு செய்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வனுக்கு விலையில்லாமல் கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம். நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தை நான் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா சிறப்பான திட்டத்தை கொடுத்தார். அம்மா சிந்தனையிலே உயிர்த்த மடிக்கணினி திட்டத்தை கொடுத்தார். அதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னேன். ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெறும் என்பதற்காக திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க ஒரு பவுன், படித்த பெண்களுக்கு 20,000 50,000 அதையும் நிறுத்திட்டீங்க. 2 பெரிய திட்டம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம், தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டீங்க, மடிக்கணினி கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டீங்க. உடனே நிதியமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொன்னார், நாங்க நிறுத்தல தொடரும் சொன்னார். எங்களுக்கு அதுல சில பிரச்சனை இருக்கிறதுனால நிறுத்தணும்னு சொன்னார். உடனே நான் கேள்வி கேட்டேன், பரவாயில்ல நீங்க நிறுத்தல, பல பிரச்சனை இருக்குதா சொன்னீங்க, மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வர முடியுமா, அது திட்டம் தொடருமா என்று கேட்டேன். உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார். எவ்வளவு ஏகாரமா பேசுறாங்க பாருங்க. திட்டத்தை நிறுத்திட்டாங்க, கேள்வி கேட்டா திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, மேலும் கேள்வி கேட்டா திட்டத்தை நிறுத்தி விட்டதற்கு பதிலாக ஏதோ பதிலை சொல்லி மழுப்புகின்றார்கள். கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குழந்தைகளுடைய கல்வி அறிவை, விஞ்ஞான கல்வியை இந்த அரசு முடக்கியது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலர்கின்ற பொழுது நிறுத்தப்பட்ட திட்டம், நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க, விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் தொடரும். அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் நிச்சயமாக கொண்டு வருவோம். அந்த ஏழைகள் வாழ்விலே ஒளியேற்றுவோம். இது அண்ணா திமுகவுடைய திட்டம், எவராலும் நிறுத்த முடியாது. ஏதோ சந்தடி சாக்கல 520 அறிவிப்புகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் நாங்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம், இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி விட்டீங்க. அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் சொரத்தொரார் அவர்கள் பேசியதை போல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கு அம்மா மினி கிளினிக், இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இன்னைக்கு கிராமத்தில் அதிகமா மக்கள் வசிக்கின்ற, ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கிறோம். அங்க ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர்,
ஒரு மருத்துவ உதவியாளரை நியமிச்சு அங்கிருக்கின்ற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கே அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதுல என்ன கஷ்டம், இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேணும்? அந்த திட்டத்தையும் இந்த விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையும் ரத்து செய்து விட்டார். அதோடு நீட் தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீட் தேர்வு கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக அங்க வைத்தது போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அதை ரத்து செய்வதற்கு அம்மா முயற்சி எடுத்தார்கள், நாமும் முயற்சி எடுத்தோம். ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே நீட் தேர்வை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இருந்தாலும் இன்றைய வரை நீட் தேர்வு தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. இருப்பினும் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற நகர வரை, கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல 2018-19 வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள். 41% பேர், 3,80,000 பேர் இன்றைக்கு +2 படிக்கின்ற மாணவர்கள். 3,80,000 பேருக்கு 9 பேருக்கு தான் MBBS சீட் கிடைச்சது. மொத்த இடம் 3145 இடம். 3145 மருத்துவ இடத்துல இன்றைக்கு ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், விவசாயியுடைய தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயியுடைய குழந்தை தான் அதிக அளவிலே இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்றது. அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு. இன்றைக்கு அந்த கனவை நனவாக்க என்பதற்காக அம்மாவுடைய அரசு எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, அம்மாவுடைய அரசு அந்த ஏழைகளுக்கும் கல்வி கிடைக்க என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் MBBS பல் டாக்டரா படிக்கிறாங்க. MBBS டாக்டராவும் பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டம். அது மட்டுமல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அந்த மாணவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கும். ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு MBBS டாக்டரா படிக்கிறாங்க, பல் மருத்துவரா படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. இப்படி ஏராளமான சாதனைகளை அதிமுக அரசு கொண்டு வந்து சாதனை மேல் சாதனை படுத்திருக்கின்றது. அதேபோல் இயற்கை சீற்றம் பேரிடர் வருகின்ற பொழுது, புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, நம்முடைய விவசாய பெருமக்கள் பாதிக்கின்ற பொழுது உடனுக்குடன் அவர்களுடைய துன்பத்தை களைகின்ற விதமாக நிவாரண தொகை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம், புயலால் சேதமடைந்த பயிருக்கு நிவாரணம் கொடுத்தோம், வெள்ளத்தால் சேதமடைந்த பயிருக்கு நிவாரணம் கொடுத்தோம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செஞ்சோம், விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம். இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயி தொழிலாளியுடைய வாழ்க்கை ஏற்ற பெறுவதற்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளிடத்திலே பெரும் மதிப்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கடலூர் மாவட்டம் விவசாயத்தில் நம்பி இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம், விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம். இந்த விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுடைய பயிருக்கு காப்பீடு செய்யாத காரணத்தினால வறட்சியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை கிடைக்கல. கடலூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு நிறைவேற்றணும். பெருமாள் ஏரி 119 கோடி மதிப்பில் ஆழப்படுத்தி
இன்றைக்கு அந்த பகுதி விவசாயிகள் 12,000 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். அதே போல குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே 14,000 ஏரிகள் குளங்கள் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. 26,000 ஏரிகள் குளம் குட்டைகள் உள்ளாட்சி துறையின் மூலமாக இருக்கிறது. அவை இந்த ஏரிகள் எல்லாம் தூர்வார வேண்டும் என்று விவசாயிகளுடைய கோரிக்கை வைத்தவுடன் அம்மாவுடைய அரசு விவசாயிகளே அதில் முன்னிறுத்தி அந்த திட்டத்தை அமல்படுத்தணும். இப்படி ஆங்காங்கே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? இன்றைக்கு விவசாயிகள் தேவைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு வண்டல் மண்ணை அள்ளி ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி இயற்கை உரமாக விவசாயிக்கு பயன்படுத்தினார்கள். இதுதான் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் நிவாரணம் செஞ்சோம். இங்க கூட தானே புயல் எந்த அளவுக்கு பாதிச்சது அதையெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த கடலூர் மாவட்டத்திற்கு இருக்கிற மக்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அருவாமூக்கு திட்டம், அதற்காக 82 கோடி ரூபாயில பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொழில் திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஒரு மையம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பயிற்சிகள் தந்து மனிதவள நிறுவனம் மூலம் இப்பகுதி இளைஞர்களுக்கு வெளிநாடு இன்றைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அதோட இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிச்சோம். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்தது அதிமுக அரசு. இன்றைக்கு பொன் விளைகின்ற இந்த பூமியெல்லாம் இன்றைக்கு நீத்தே நிலக்கரி போன்ற அந்த சுரங்கள் அமைப்பதற்காக விவசாயிகள் இருக்கிற அந்த நிலத்தை பறிக்கின்ற சூழ்நிலையை தடுத்து நிறுத்துவதற்கு தான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம், சட்டப்பூர்வமாக விவசாயிகளுக்கு அங்கீகாரம் பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட 2022 நவம்பர் 7ஆம் தேதி 101 நிலக்கரி சுரங்க ஒப்பந்த அறிவிப்பினை பகுதியாக தமிழகத்தை பாலைவனமாக்குமாறு மத்திய சுரங்கத்துறை அறிவிச்சது. அதில் கூட தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரி, கடலூர் மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் புவனகிரி வட்டம், சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் மைக்கேல்பட்டி ஆகிய இடங்களில் 3 சுரங்க திட்டங்களை தொடங்க ஏல அறிவிப்பினை வெளியிட்டது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசாங்கம். அதே போல நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இன்றைக்கு நெய்வேலி அனல் மின் நிலையம் துவங்கப்பட்டு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகிற துறைகள் இதுவும் ஒரு துறை. இன்றைக்கு லாபத்தில் இயங்கும் இந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்க பங்குகளை விற்க முற்பட்ட போது அம்மா இருக்கின்ற பொழுது இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை 5% பங்குகளை வாங்கி தொழிலாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலையில அப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்படும் என்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளராக பணிபுரியும் சுமார் 13,000 பேர் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகிறது. அவர்களுக்கு குறைந்தபட்ச கோரிக்கைகள் 30 ஆண்டுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். NLC பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல அனைத்து வகையான ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிமூப்பில் சீனியாரிட்டி விடுபட்ட அனைவரையும் சொசைட்டியில் இணைந்து நிரந்தரம் செய்ய வேண்டும். அதுவரை மாதம் குறைந்தபட்சம் அந்த தொழிலாளருக்கு 50,000 ரூபாய் நிறுவனம் கொடுக்க வேண்டும். அதே போல தான் இரவு பகல் வாராமல் அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி பொன் விளைகின்ற பூமியாக இன்றைக்கு அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நிலத்தை NLC நிலம், NLC உடைய நிறுவனம் அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற பொழுது அந்த விவசாயியுடைய கோரிக்கை பல வைத்தார்கள்.
மறுசீரமைப்பு மற்றும் மறு குடியமைப்பு சட்டத்தின் போதிய சம அளவு இழப்பீடு வழங்குதல், வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார தொகை வழங்க வேண்டும். ஏற்கனவே NLC நிறுவனத்திற்கு நிலம் வீடுகளை கொடுத்து இடம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு NLC நிறுவனம் இதுவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றி தரவில்லை. அந்த வாக்குறுதியை இந்த நிறுவனம் விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும். வேலைக்கு மாற்றாக ஒருமுறை பணப்பயனாக சில அளவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டம் ஏற்புடையது அல்ல, கடுமையான ஆட்சேபனைக்கு உரியது. வீட்டுமனை இழந்தோருக்கு, பட்டா நிலங்களில் உள்ளவர்களுக்கு 5 சென்ட், அரசு நிலங்களில் உள்ளவருக்கு 3 சென்ட் நிலத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு 7 சென்ட் நிலமாவது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வீட்டுமனைக்கு அவர் அனுபவிக்கும் அளவுக்கு 20 சென்ட் மனை ஒதுக்க வேண்டும். அதோட நில எடுப்பால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் NLC நிறுவன மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். NLC சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் அசுத்த நீரை நன்னீராக்கி வேளாண்மைக்கு உகந்த வகையில் அளிக்க வேண்டும். நிலத்தடி நில எடுப்பு பகுதியில் உள்ள மக்களுக்கு CSR நிதி என்று சொல்லப்படுகின்ற சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து எவ்வித வளர்ச்சி திட்டங்களையோ நல உதவி திட்டங்களையோ செய்து தரவில்லை. எனவே NLC நிறுவனம் நில எடுப்பு பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறது. NLC நிறுவனத்தின் மீது கடுமையான கோபத்தில் விவசாயிகள் இருக்கின்றார்கள். எனவே CSR நிதி முழுமையாக அந்த பகுதி மக்களுக்கும் இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன். அதோட இந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார் NRK பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்பகுதியில் பாதிக்கப்பட்ட சென்ற ஆண்டு பயிர் காப்பீட்டு முழுமையா கிடைக்கல விவசாயிகள் இன்னைக்கு மனு கொடுத்தாங்க. விருதாச்சலம் திட்டக்குடி தாலுகாவில் சுமார் 12,000 ஏக்கர் சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகள் முற்றிலும் காஞ்சி போயிட்டு, அதனால அத பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும் கேட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கின்ற இந்த அமைச்சர் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார். அது விவசாயிகளுடைய கஷ்டத்தை தெரிந்தவராக இருந்தா அவர்களுக்கு இந்த நிவாரண தொகை வழங்கப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இனியாவது இந்த மண்ணில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தராக இருக்கின்ற அமைச்சர் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய கஷ்ட துன்பங்களை உணர்ந்து உதவி செய்ய வேண்டும். அதுபோல வேளாண் துறை அமைச்சின் சொந்த மாவட்டமான சேத்தியாத்தோப்பில் உள்ள MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலை எங்கள் ஆட்சியில அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைக்கும் சரி, அம்மாவுடைய அரசு நாள் ஒன்றுக்கு 2500 டன் ஆலை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 டன் தான் இது வரைக்கும் அரவை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 டன் கரும்பு தான் அரவை செய்யறாங்க. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கரும்பெல்லாம் இன்றைக்கு கோத்தாரி சர்க்கரை ஆலைக்கு போயிட்டு இருக்குது. எப்பேற்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆக இன்றைக்கு இந்த சர்க்கரை ஆலை பதிவு செய்யப்பட்ட கரும்புகள் அனைத்தும் இந்த நிறுவனமே இன்றைக்கு அறுவை செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு வடலூர் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளில் தமிழக பக்தர் மட்டுமல்லாம பிற மாவட்டங்கள், வெளிமாநிலம், வெளிநாடு என்று சன்மார்க்க அன்பர்கள் லட்சக்கணக்கில் ஒன்று கூடும் இடமாக வடலூர் பெருவெளி உள்ளது. அதுல இந்த தைப்பூச காலத்துல சுமார் 15 லட்சம் பேர் இங்கே 4 நாட்கள் தங்கி இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அப்பொழுது வாகனம் நிறுத்தும் இடம், மக்கள் கூடிய இடத்திற்காக அந்த இடம் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். தைப்பூச இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த நிலங்கத்தை எல்லாம் இன்றைக்கு வடலூர் பெருவையில் உள்ள சுமார் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை கையகப்படுத்தி வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் கட்டுவதற்கு இந்த விடியா திமுக அரசு முயற்சி செய்து இப்பகுதி மக்கள் இணைந்து கடுமையாக எதிர்த்தாங்க. அறிவிச்சாளர் சட்டமன்ற அருள்மொழி தேவன் சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தார். இந்த நிலம் அந்த மக்களால் கொடுக்கப்பட்ட நிலம். இந்த நிலம் தைப்பூச அன்று விசேஷ காலங்களில் மக்கள்
அங்கு வந்து தடையில்லாம குழுமி விசேஷம் மேற்கொள்வதற்கும் வண்டி வாகனம் நிறுத்துவதற்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை அரசு எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக புறம்போக்கு நிலத்தை எடுத்து நீங்கள் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை கட்டுன்னு சொன்னோம். அதையெல்லாம் கேட்காம இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்பகுதி மக்களுடைய கோபத்துக்கு இந்த அரசு ஆளாயிருக்கின்றது. ஆகவே மக்கள் தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை அதில் இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினாலும் இன்னும் இந்த பகுதி மக்கள் ஒரு சில கோரிக்கையை வலியுறுத்தி எங்களிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஜவஹர் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் தற்காலிக பேராசிரியர்களையும் ஜவஹர் பள்ளியில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்த கட்சி. இந்த மண்ணிலே 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமை அண்ணா திமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ அல்லது கூட்டணி சார்பாகவோ அறிவிக்கின்ற வேட்பாளரை இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து கடலூர் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்போம். அதுதான் நம்முடைய லட்சியம். எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொன்னதை போல இதே புரட்சி தலைவி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள். அதற்கு வித்தாக வாழடி வாழையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமைய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அச்சாணியாக அமைய நீங்கள் அத்தனை பேரும் பேராதரவை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, ஒரு சாதாரண தொண்டன் இதே புரட்சி தலைவி அம்மா என்ற தெய்வ சக்தி படைத்த அந்த தெய்வத்தினுடைய முழு உருவ வெண்கட் சிலையை திறக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கும், அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளருக்கும், இந்த மாவட்ட மக்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.